ஈரோடு அம்மாப்பேட்டை பகுதிகளில் மின்வெட்டு ஏற்பட்டிருக்கிறதுனால மக்கள் அவதி அடைஞ்சிருக்காங்க. விவரங்களோட செய்தியாளர் கார்த்தி இணைந்திருக்கிறார். கார்த்தி, வணக்கம். எதனால இந்த மின்வெட்டு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கா? மேலும் நிலவரம் என்ன? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? வணக்கம். ஈரோடு மாவட்டம் பவானி சுற்றுவட்டார பகுதிகளில் மின்வெட்டு தொடர்ந்து ஏற்படுவதால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். மின் ஊழியர்கள் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பராமரிப்பு பணி காரணமாக இந்த மின்வெட்டானது நடைபெற்றிருக்கிறது. அதே சமயம் போதிய ஊழியர்கள் இல்லாதனால் வேலை அதிக நேரம் காணப்படுகிறது என அவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா இந்த அம்மாப்பேட்டை பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த மின்வெட்டு ஏற்படுகிறது. இதனால் பாத்தீங்கன்னா குடிநீர் விநியோகம் செய்வது மற்றும் இயல்பு வாழ்க்கை போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருப்பதாக அவர் தரப்பு சொல்லியிருக்காங்க. பராமரிப்பதற்காக 6 மணி முதல் 8 மணி நேரம் அவர்கள் நேரம் எடுத்துக்கொண்டு பகல் நேரத்தில் வேலை செய்தாலும் இரவு முழுவதும் ஒரு சில பகுதிகளில் 6 மணி நேரம் முதல் 8 மணி நேரம் வரை மின்வெட்டு தொடர்கிறது. கோடை காலம் என்பதால் வீட்டில் உப்பசம் போன்ற காரணத்தினால் இருக்க முடியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. உடனடியாக அரசு நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த மின்வெட்டை சரி செய்ய வேண்டும். அதே சமயம் பராமரிப்பு பணிகள் செய்தும் இந்த மின்வெட்டு ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த பகுதி மக்கள் வச்சிருக்காங்க. ஊழியர்கள் தரப்புல அதே மாதிரி அதிகாரிகள் தரப்புல விரைந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்போம் என்ற ஒரு உறுதியும் பொதுமக்கள் தரப்புல கொடுத்திருப்பதாக அவர்கள் தரப்பிலும் தகவல் கொடுத்திருக்காங்க. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.